everyone, welcome to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோல cube of 2 digit number தான் பார்க்க போறோம். இப்போ 2 digit number 1ல ஸ்டார்ட் ஆச்சு அப்படினா அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்கு. 1ல எண்ட் ஆச்சு அப்படினா அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்கு. இந்த ரெண்டு ட்ரிக் தான் நான் இன்னைக்கு சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நான் 12 கியூப் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போற நம்பர் 1ல ஸ்டார்ட் ஆச்சு அப்படினா என்ன ட்ரிக் அப்படிங்கறத சொல்ல போறேன். இப்போ 12 1ல தானே ஸ்டார்ட் ஆயிருக்கு. சோ இப்படி இருந்துச்சுனா என்ன ட்ரிக் அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும் அப்படினா 12 கியூப்ல இருந்து 12ல ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பரா எழுதிக்கோங்க. அதாவது 1 ஃபர்ஸ்ட் நம்பராவும் 2 செகண்ட் நம்பராவும் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணனும்னா அந்த செகண்ட் நம்பரோட ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்ணனும். செகண்ட் நம்பர் என்ன 2 ஸ்கொயர் என்ன 4. அந்த 4 தேர்ட் நம்பரா போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணனும்னா சேம் செகண்ட் நம்பரோட கியூப் ஃபைண்ட் அவுட் பண்ணனும். 2 கியூப் என்ன 8. அந்த 8 ஃபோர்த் நம்பரா போட்டுக்கோங்க. இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிறது என்னது 1 2 4 8 4 நம்பர்ஸ் கிடைச்சிருக்கா. இதில் ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் விட்டுருங்க. சென்டர் நம்பரை மட்டும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதாவது 2 and 4 மட்டும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. அந்த 2 and 4 தான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் டபுள் பண்ண போகிறோம். இப்போ டபுள் பண்ணோம் அப்படின்னா 2 டபுள் பண்ணால் 4 டபுள் பண்ணால் 8. இந்த 4 and 8 2 and 4 கீழே தான் போடணும். வேறு எந்த நம்பர் கீழே போட்டுறாதீங்க. எந்த நம்பரை டபுள் பண்ணுறோமோ அந்த நம்பர் கீழே டபுள் பண்ண நம்பரை போட்டுக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். அதாவது 1 2 4 8ஐயும் 4 8ஐயும் ஆட் பண்ணணும். இப்போது 8 கீழே ஒன்றும் இல்லை, அதனால் 8 டைரெக்டாக போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 4 and 8 ஆட் பண்ணால் 12ல் 2 ஆன்சராக போட்டுக்கோங்க. 1 ரிமைனிங்காக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 1 + 2 3 + 4 7 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 கீழே 1 எதுவும் இல்லை, அதனால் 1 டைரெக்டாக போட்டுக்கோங்க. இப்போது இதுதான் நமக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன 1 7 2 8. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 14 கியூப் எடுத்திருக்கேன். இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், அந்த 14 ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பராக எழுதிக்கலாங்களா. 1 ஃபர்ஸ்ட் நம்பராகவும் 4 செகண்ட் நம்பராகவும் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், செகண்ட் நம்பரை ஸ்கொயர் பண்ணணும். 4 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 16. நெக்ஸ்ட்டு அந்த 4 கியூப் பண்ணணும். 4 கியூப் பண்ணால் 64. அந்த 64 ஃபோர்த் பிளேஸில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த 1ஐயும் 64ஐயும் கன்சிடர் பண்ண வேண்டாம். சென்டரில் இருக்கிறத மட்டும் கன்சிடர் பண்ணிக்கலாம். 4 and 16 மட்டும் கன்சிடர் பண்ணி டபுள் பண்ணிக்கலாம். இப்போ 4 டபுள் பண்ணால் 8, 16 டபுள் பண்ணால் 32. இப்போ ஆட் பண்ணலாங்களா. 64 கீழே ஒன்றும் இல்லை, அதனால் அது ஸ்ட்ரைட்டாக எடுத்துக்கலாம். ஸ்ட்ரைட்டாக எடுத்தோம் அப்படின்னா 4 டைரெக்டாக ஆன்சரில் போட்டுக்கோங்க. 6 ரிமைனிங்கில் வச்சுக்கோங்க. இப்போ 6 + 16 22. 22 + 32 54. 54ல் ஆன்சரில் 4 போட்டுக்கோங்க. 5 ரிமைனிங்காக வச்சுக்கோங்க. 5 + 4 9 9 + 8 17. 17ல் 7 ஆன்சராக போட்டுக்கோங்க. 1 ரிமைனிங்காக வச்சுக்கோங்க. 1 + 1 2. இப்போது இதுதான் நமக்கு ஃபைனல் ஆன்சர். 2744 தான் நமக்கு கிடைச்சிருக்க ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் நான் 15 கியூப் எடுத்திருக்கேன். சேம் ப்ரொசீஜர் தான், ஏன்னா 1ல் ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா, அதனால் சேம் ட்ரிக்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டில் என்ன பண்ணணும், அந்த 15ல் இருக்க நம்பர்ஸை ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் நம்பராக போட்டுக்கலாம். அதாவது 1 ஃபர்ஸ்ட் நம்பராகவும் 5 செகண்ட் நம்பராகவும் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு அந்த செகண்ட் நம்பரை ஸ்கொயர் பண்ணணும். 5 ஸ்கொயர் பண்ணால் 25. அந்த 25 தேர்ட் நம்பராக போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த 5 கியூப் பண்ணணும். 5 கியூப் பண்ணால் 125. அந்த 125 ஃபோர்த் நம்பராக போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் விட்டுடணும். 1ஐயும் 125ஐயும் விட்டுடணும். சென்டரில் இருக்க ரெண்டு நம்பரை தான் கன்சிடர் பண்ணணும். அதாவது 5ஐயும் 25ஐயும் கன்சிடர் பண்ணணும். இப்போது அந்த 5 and 25 டபுள் பண்ணலாமா. அப்படி டபுள் பண்ணால் 5 டபுள் பண்ணால் 10, 25 டபுள் பண்ணால் 50. இப்போது 1 5 25 125ஐயும் 10 50ஐயும் ஆட் பண்ணலாமா. அப்படி ஆட் பண்ணால் 125 கீழே ஒன்றும் இல்லை, அதனால் அந்த 125 டைரெக்டாக கீழே இறக்கிக்கலாம். இப்போது 125லேருந்து 5 மட்டும், அதாவது ஒரு டிஜிட்டை தான் ஆன்சராக எடுத்துக்கணும். ரிமைனிங் டிஜிட் எல்லாமே ரிமைனிங்காக தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா. இப்போ 125லேருந்து 5 மட்டும் ஆன்சரில் போட்டுக்கோங்க. 12ல் ரிமைனிங்காக வச்சுக்கோங்க. இப்போ 12 + 25 + 50 என்ன வரும் 87. 87ல் 7 ஆன்சரில் போட்டுக்கோங்க. 8 ரிமைனிங்காக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 8 + 5 + 10 23. அந்த 23ல் 3 ஆன்சராக போட்டுக்கோங்க. 2 ரிமைனிங்காக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 2 + 1 3. இப்போ நமக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைச்சாச்சு.
3375 தான் நமக்கு ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு க்யூப் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிற நம்பர் 1ல் முடிஞ்சிச்சு அப்படின்னா என்ன ட்ரிக்குன்னு சொல்கிறேன். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்காக 21 க்யூப் எடுத்திருக்கேன். இப்போ ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்பர்ஸ் 1ல் ஸ்டார்ட் ஆகிருக்கும். அதனால் அந்த 2 நம்பரையும் ஃபர்ஸ்ட் பிளேஸ்லேயும் செகண்ட் பிளேஸ்லேயும் ஃபில் பண்ணிவிட்டு அடுத்து ஸ்கொயர் அண்ட் க்யூப் ஃபைண்ட் அவுட் பண்ணி போட்டிருப்போம். இப்போது இது 1ல் முடிகிறதால நம்ம என்ன பண்ண போகிறோன்னா தேர்ட் அண்ட் ஃபோர்த்து பிளேஸில் ஃபில் பண்ணிவிட்டு ரிமைனிங் நம்பர்ஸ்க்கு வந்துட்டு நம்ம ஸ்கொயர் அண்ட் க்யூப் ஃபைண்ட் அவுட் பண்ணி போடுவோம். ஓகேங்களா? இப்போது 2வை தேர்ட் பிளேஸ்லையும் 1னை ஃபோர்த் பிளேஸ்லையும் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணியிருப்போம், செகண்ட் பிளேஸில் இருக்க நம்பரை ஸ்கொயர் பண்ணியிருப்போம், க்யூப் பண்ணியிருப்போம். இதுலேயும் சேம் செகண்ட் பிளேஸ் தான், பட் ரைட் சைட்லேருந்து வர செகண்ட் பிளேஸ் நம்பர். இப்போது ரைட் சைட்லேருந்து வர செகண்ட் பிளேஸ் நம்பர் என்ன, 2. அந்த 2வை ஸ்கொயர் பண்ணும், க்யூப் பண்ணும். இப்போ 2வை ஸ்கொயர் பண்ணால் என்ன, 4. அந்த 4ஐ செகண்ட் பிளேஸில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் 2வை க்யூப் பண்ணால் என்ன, 8. அந்த 8ஐ ஃபர்ஸ்ட் பிளேஸில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்க நம்பரையும் லாஸ்ட் பிளேஸில் இருக்க நம்பரையும் விட்டுட்டு நடுவில் இருக்க நம்பரை கன்சிடர் பண்ணுவோமா. இப்போது 8ஐயும் 1ஐயும் விட்டுட்டு நடுவில் இருக்க நம்பர் 4 and 2வை மட்டும் கன்சிடர் பண்ணி டபுள் பண்ண போகிறோம். அப்படி டபுள் பண்ணால் 4ஐ டபுள் பண்ணால் 8, 2வை டபுள் பண்ணால் 4. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாங்களா. 1ஐ டைரெக்டாக போட்டுக்கோங்க. 2 + 4 6. நெக்ஸ்ட்டு 4 + 8 12. 12ல் 2 ஆன்சராக போட்டுக்கோங்க. 1ஐ ரிமைனிங்காக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 + 8 9. இதுதான் நமக்கு கிடச்சிருக்க ஃபைனல் ஆன்சர். ஃபைனல் ஆன்சர் என்ன, 9 2 6 1. இப்போது நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்களேன், 31 க்யூப் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இது 1ல் முடியறதால என்ன பண்ணணும், தேர்ட் அண்ட் ஃபோர்த்து பிளேஸில் 31ஐ ஃபில் பண்ணணும். தேர்ட் பிளேஸில் 3ஐயும் ஃபோர்த்து பிளேஸில் 1ஐயும் ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ரைட் சைட்லேருந்து வர செகண்ட் நம்பரை ஸ்கொயர் பண்ணலாமா. 3ஐ ஸ்கொயர் பண்ணால் 9. அந்த 9ஐ செகண்ட் பிளேஸில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 3ஐ க்யூப் பண்ணால் 27. அந்த 27ஐ ஃபர்ஸ்ட் பிளேஸில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் விட்டுட்டு சென்டர் நம்பரை மட்டும் கன்சிடர் பண்ணணும். இப்போ 27ஐயும் 1ஐயும் விட்டுட்டு 9 and 3ஐ மட்டும் கன்சிடர் பண்ணிக்கலாம். அந்த 9 and 3ஐ அடுத்து டபுள் பண்ணலாங்களா. இப்போ 9ஐ டபுள் பண்ணால் 18, 3ஐ டபுள் பண்ணால் 6. ஓகே, இப்போது அந்த 9 and 3க்கு கீழே தான் அந்த 18 and 6ஐ போடணும், வேறு எந்த நம்பர் கீழேயும் போடக்கூடாது. இப்போது ஆட் பண்ணலாம். 1ஐ டேரெக்டாக போட்டுக்கோங்க. 3 + 6 9, 9 + 18 27. 27ல் 7ஐ மட்டும் ஆன்சரில் போட்டுக்கோங்க. 2வை ரிமைனிங்காக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 + 27 என்ன, 29. இப்போ நமக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைச்சாச்சு. ஃபைனல் ஆன்சர் என்ன, 29791. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 71 க்யூப் எடுத்திருக்கேன். இப்போது இந்த நம்பரும் 1ல் முடியுது. 1ல் முடிஞ்சிச்சு அப்படின்னா இந்த 2 நம்பரையும் தேர்ட் அண்ட் ஃபோர்த்து பிளேஸில் ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ தேர்ட் பிளேஸில் 7ஐயும் ஃபோர்த்து பிளேஸில் 1ஐயும் ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரைட் சைட்லேருந்து வர செகண்ட் நம்பரை ஸ்கொயர் பண்ணும். 7 ஸ்கொயர் பண்ணால் 49. அந்த 49ஐ செகண்ட் பிளேஸில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 7ஐ க்யூப் பண்ணால் 343. அந்த 343ஐ ஃபர்ஸ்ட் பிளேஸில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் பிளேஸில் இருக்க நம்பர்ஸை விட்டுட்டு சென்டர் நம்பர்ஸை மட்டும் டபுள் பண்ணோம். இப்போ 7ஐ டபுள் பண்ணால் 14, 49ஐ டபுள் பண்ணால் 98. இப்போது இந்த 2 நம்பரை ஆட் பண்ணலாங்களா. 1 டைரெக்டாக போட்டுக்கோங்க. 7 + 14 21. 21ல் 1 ஆன்சராக போட்டுக்கோங்க. 2வை ரிமைனிங்காக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 + 49 + 98 ஆட் பண்ணோம் அப்படின்னா 149. அந்த 149ல் 9ஐ மட்டும் ஆன்சரில் போட்டுக்கோங்க. 14ஐ ரிமைனிங் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 14ஐயும் 343ஐயும் ஆட் பண்ணால் 357. இப்போ நமக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைச்சாச்சு. ஃபைனல் ஆன்சர் என்ன, 357911. இந்த மாதிரி ஒரு 2 டிஜிட் நம்பருக்கு க்யூப் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா அந்த நம்பர் 1ல் முடிஞ்சிச்சு இல்லை 1ல் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா இந்த ட்ரிக் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுங்கள். ஈஸியாக ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்.